நம்ம தினைக்கும் குடிக்கிற காஃபிக்கு பின்னாடி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்கு. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்ல, அதான் காஃபி கொண்டு வந்தேன். எத்தியோப்பியா நாட்டுல 9ஆம் நூற்றாண்டுல கால்டி அப்படிங்கிற ஆடு இருக்கிற பையன் ஒருத்தன் இருந்திருக்கான். ஒரு நாள் அந்த ஆடுகள் சிவப்பு நிறத்துல இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு தூங்காம துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருந்திருக்கு. அத பார்த்து ஆச்சரியப்பட்ட கால்டி அந்த பழங்களை பறிச்சு எடுத்துட்டு போய் மத துறவிகளிடம் கொடுத்தான். அத அவங்க தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சு பார்த்தாங்க. என்ன ஆச்சரியம்னா, இரவு முழுக்க தூங்காம ரொம்பவே சுறுசுறுப்பா பிரார்த்தனைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிதான் காஃபி இந்த உலகம் முழுவதும் அறிமுகமாச்சு. 15ஆம் நூற்றாண்டுல இந்த காஃபி ஏமன் நாட்டுக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு. அங்கிருந்து அப்படியே அரபு நாடுகள் முழுக்க பிரபலமாச்சு. அரபு நாடுகள்ல காஃபிய காவா அப்படின்னு சொல்லிதான் அழைச்சிருக்காங்க. 16ஆம் நூற்றாண்டுல துருக்கி, பெர்சியா போன்ற நாடுகள்ல காஃபி ஹவுஸ் உருவாக ஆரம்பிச்சது. மக்கள் அங்க ஒண்ணு கூடி காஃபி குடிச்சுக்கிட்டே அரசியல், கலை, இலக்கணம்னு எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காஃபி ஹவுஸ அறிஞர்களின் பள்ளி அப்படின்னு அழைச்சாங்களாம். ஐரோப்பா முழுக்க காஃபி பயங்கர ஹிட்டான சமயத்துல அரபு நாடுகள்ல காஃபி விதைகளை யாருக்கும் கொடுக்காம ரொம்பவே ரகசியமா பாதுகாத்து வச்சிருந்தாங்க. 17ஆம் நூற்றாண்டுல இந்தியாவை சேர்ந்த பாபா பூட்டான் அப்படிங்கிற துறவி மெக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற 7 காஃபி விதைகளை யாருக்குமே தெரியாம அவருடைய தாடியில மறைச்சு வச்சு இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் அத கர்நாடகால இருக்கிற சிக்மங்களூர் மலைப்பகுதிகள்ல நட்டாரு. இன்னைக்கு நம்ம குடிக்கிற காஃபிகளுக்கு விதை போட்டதே பாபா பூட்டான் தான். சுருக்கமா சொல்ல போனா, எத்தியோப்பியாவில் ஆடுகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டு அரபு நாடுகள்ல வளர்ந்து பாபா பூட்டான் மூலமா இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம விடியல அழகாக்குற உலகளாவிய பானமா காஃபி மாறி இருக்கு. இந்த ஆடுகள் பண்ண குறும்புனாலதான் இன்னைக்கு நம்மள தூங்க விடாம வேலை செய்ய வைக்குது. காபி சுமாரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.